ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே வீடியோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுற்றி நிறைய சத்தம் கேட்கும், இயற்கையான சத்தங்கள். ஸோ அதை எதையும் கண்டுக்காதீங்க. இன்றைக்கி நான் ஆரஞ்சு பழத்தில் ஒரு சுவையான டீ நான் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங்லேயே ஆரஞ்சு பழ டீ நான் குடிக்க போகிறேன். இது ரொம்ப நிச்சயமாகவே சொல்கிறேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்துட்ட பிறகு நம்மளுக்கு அப்படியே சுறுசுறுப்பு இல்லாமல் மதப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆரஞ்சு பழ டீ நீங்கள் கலக்கி குடிச்சிங்கன்னா சும்மா ஜிம்முன்னு இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கும் இந்த டீ எப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ காட்ட போகிறேன். உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரஞ்சு பழத்தில் எவ்வளோ விட்டமின் சி இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டமின் சி இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு உங்களுக்கு இதோட விட்டமின்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுமா, உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப் சர்ச்சில் போயிட்டு ஆரஞ்சு பழத்தின் மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே தமிழ்லேயே கூட வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ராவும் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஆனால் தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்தால் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீ என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். என்னன்னு சொல்லிட்டு இல்லை, தேவையான பொருட்கள் நான் இங்கே தேன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமனை இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் டீக்கு உண்டான டீ பேக்ஸ் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட டீ பேக்ஸ் இல்லைனா இதுக்கு பதிலாக டீ தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அதை வடிகட்டணும். ஸோ அடுத்ததாக நான் நல்லா ஹாட் வாட்டர் எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். ஓகே, இந்த டீ தூள் நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டீ நல்லா டார்க்காக கிடைக்கும். இதை நான் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த டீ நல்லா வெந்ததும் ஒரு நல்ல கலருக்கு வருது. இது காலையில் குடிக்கும் போது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக. ஓகே, அடுத்ததாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சிறிதளவு இதில் தேன் நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இனிப்புக்காக இது தேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேன் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இந்த ஆரஞ்சு பழத்தை இப்படி இதில் புழிஞ்சு ஊற்றிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முழுசாக ஒரு ஆரஞ்சு பழத்தை நல்லா புழிஞ்சு இதை ஊற்றிட்டேன். ஸோ அந்த ஆரஞ்சோட தோலை நான் இங்கே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலும் ஆரஞ்சோட பழத்தோட மனத்தை ஃப்ரெஷ்ஷாக இன்னும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நான் ட்ரை பண்ணிவிட்டேன், டேஸ்ட் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்குது. இந்த டீயை எல்லோருமே குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு நல்லது, நல்ல விட்டமின்ஸ் நிறைந்தது. ஸோ முக்கியமாக இது கல்லீரல் ப்ராப்ளம் கருவங்க, அப்புறம் கிட்னியில் கல் உள்ளவங்க, இதெல்லாம் டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், செம்மையாக இருக்கும். காலையிலே ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக இருக்கணும்னா இப்படி ஒரு டீயை நீங்கள் கண்டிப்பாக குடிச்சாகணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா குடிச்சு காட்ட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக. செம்ம. இப்போ நான் இந்த டீயை குடிக்க போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டாடா, பை.